உதவி புரிவார் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. நன்றி. நன்றிம்மா, நன்றி. உங்களுடைய நேரத்திற்கு நன்றிம்மா. சிறப்பான பொழிவுக்கு நன்றி. வள்ளலாரின் கருத்துக்களை மீட்டெடுத்து இந்த தளத்திற்கு இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு பொருத்தி அமைத்தமைக்க சிறப்பு நன்றிம்மா. அடுத்தது உரையாளரை அழைக்கும் நேரமாக இது மாறுகிறது. மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆனாலும் ஒரு விதமான நிலையில காலை 10 மணிலிருந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பேச்சரங்கமாகவே கதையரங்கமாகவே இருக்கும் இந்த ஒரு நிலையில உலக அமைதிக்கான குழந்தைகளை வழி நடத்துதல் அப்படின்னா நீங்க சீரியஸா பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வழி நடத்த முடியும்? பசங்களை ஸ்கூல்ல விளையாட விட மாட்டாங்க, வீட்டிலயும் விளையாட விட மாட்டாங்க, ஆட விட மாட்டாங்க, பாட விட மாட்டாங்க அப்படின்னு அந்த நல்ல பிள்ளைங்களை எல்லாருமே கெடுத்து போயிடுறாங்கப்பா. அப்போ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது தம்பின்ற நிலையில பாட்டோடு ஐயா அவர்கள் இன்னிசை கவிஞர் கவி மாமணி மாவே மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் திறன் பயிற்சியாளர் எழுத்தாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் ஒரு குதூகல மாலையாக அந்த குதூகல மாலையில விழிப்பு ஏற்படுத்தும் ஒரு அரங்காக, ஒரு பாட்டரங்காக, பேச்சரங்காக, பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டும் அரங்காக ஐயா அவர்கள் கொடுக்க நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. தலைப்பு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. மாணிக்க வாசகம் ஐயாவிடம் இந்த அரங்கை ஒப்படைக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். கேக்குதா? கேக்குது ஐயா. இல்ல, என்னுடைய உரைக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னூட்டு சொல்லணும். அருள்ஜோதி காரண பெயர் பாருங்களேன். அருட்சோதி, இவங்க அருள்ஜோதி, ஐயா அருட்சோதி. அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்சோதி தெய்வம் என்ன. இந்த அருட்சோதியை சொல்லலாம், அவ்வளவு அழகா இருந்தவங்க சொற்பொழி. வள்ளலாரை கொண்டாட்டாங்க. அருட்சோதி தெய்வம் என்னை, எங்களையும் இந்த இணையத்துல எல்லாம் என்ன மட்டும் இல்ல, என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இணையம் மூலமா அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அவங்களுக்கு இன்னொரு பாட்டை நினைவுபடுத்தலாம் வள்ளலாருங்கிறதுனால. அருமருந்தோரு தனி மருந்து இதை அம்பலத்தே கண்டேன். அருமருந்தோரு தனி மருந்து. அவங்களுக்கு காணிக்க நன்றி சொல்ற மாதிரி வேற எல்லாம் நன்றி சொல்ல முடியும் அருள்ஜோதிக்கு. அருமருந்தோரு தனி, நீங்களே கொடுத்துருக்கீங்க அந்த மருந்து. அவரு மாணிக்க வாசகரை பாடினாரு. அருமருந்தோரு தனி மருந்து இதை அம்பலத்தே கண்டேன். திருமருந்துடன் பாடும் மருந்து, திருமருந்துடன் பாடும் மருந்து, தில்லையும் பலத்தாடும் மருந்து, இருவினைகள் அறுக்கும் மருந்து, ஏழை எளியார்க்கு இறங்கும் மருந்து. அருமருந்தோரு, அருள்ஜோதி அம்மா கொடுத்தது அருமருந்து தான் இன்னைக்கு. அருமருந்தோரு தனி மருந்து இதை அம்பலத்தே கண்டே. அந்த பாடல் நீடுது. அம்மாவுக்கு பின்னூட்டமாகவும் என்னோட நன்றியும் விதமாக இசையிலே சொல்லிட்டேன். நன்றிம்மா, வணக்கம். இப்போ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, அது பாட்டு தான் வருது, பாடல் வரி வரலையே, பாட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி குழந்தைகளை பத்தி ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தலைப்புக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். தங்கங்களே, இன்றைய குழந்தைகள், தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். இது ரெண்டு இருந்தாலும் ஏங்க அமைதி இல்லாம போகுது நாட்டுல? தங்கங்கள், அவங்க தங்கங்களா முதல்ல அந்த பாடம் மூலம் நாம தான் ஞாபகப்படுத்துறோம் குழந்தைங்கள. ஆனா பிறந்தா தங்கம், பொண்ணா பிறந்து போச்சு, அந்த சரிக்கிற நிலைமெல்லாம் இருக்காது. இது கேட்டாங்கன்னா எல்லாமே தங்கங்கள் தான். தங்கம்னா தங்கம் தான், அதுக்குன்னு வேற வேணா ஆண் தங்கம், பெண் தங்கம், அப்புறம் 916 தங்கம், அப்புறம் தங்கம்னா தங்கம் தானுங்க. அதனால குழந்தைங்க தங்கலாம் நினைச்சு அன்னைக்கு பாடல் வரிகள் இந்த தலைப்பு எவ்வளவு பொருந்தி பாருங்க. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்கள். அதனால்தான் குழந்தை தெய்வம் ஒண்ணுனாங்க. சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர். நாளைய தேசம் இளைஞர் கையில் தான் இருக்கு. அதனாலதான் அந்த குழந்தைகளுடைய பங்கு உலக அமைதியில் என்னன்னு தலைப்பு கொடுத்திருக்காரு. சிங்கங்களே,
வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரியும் தேடிய செல்வங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவன். கர்ம வீரர் காமராஜ். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவன் தினமும் எண்ணுங்கள். அவர்களை நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த தலைவர்களை பார்த்து அவங்கெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த வழியில் நடந்தாவே உலக அமைதி தானா திரும்ப. அவங்கள மறந்தோம். மறந்தான் மனிதன், மறந்தான். மரத்தை மறந்தான் மனுஷன் வீணா போயிட்டான். எல்லாம் பொட்டல் காடாகி போச்சு. நெல்லு நடவாடி இடத்துல கல்லு நட்டா அப்புறம் காத்து எங்க வரும்? அதனால அவங்கள மறந்தோம். அவங்க செப்பனிட்ட பாதையை நடக்க மறந்தோம், பாதையை தவறி போனோம். அவர்களை நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உழைப்பு, உன்னுடைய உழைப்பை போட்டு உலகில் அமைதியை தேடு. ஒன்றாய் கூடு ஓகையோடு உலகே உன்னை வாழ்த்தும் பாரு அப்படின்னு சொல்லி அமைதிங்கிறது குழந்தைகளுக்கு ஒண்ணு எழுதுனேன். அப்புறம் பொதுவா உலக அமைதிங்கிறது இப்படி பார்க்கலாம, குழந்தைங்களுக்கு நான் தாலாட்ட போறதில்லை. ஆனா குழந்தை வளர்ப்புன்னு உங்களுக்கு தங்கம் சாயராமோ அல்லது ஜானகி பொண்ணனோ இல்ல அருண் ஜோதியோ கொடுத்தா குழந்தைய தாலாட்டி வளர்க்குறது அப்படின்னு குழந்தை வளர்ப்பை பத்தி சொல்லுவாங்க. நான் மாணிக்க வாசல் நான் அப்படி சொல்ல முடியும்? இது பொதுவான கருத்து. குழந்தைகள் விட்டு முதியோர்களுக்கு அந்த கருத்து போறதுன்னு நினைக்கிறேன். அவரவர் கடமை அன்றாடம் செய்தால் அது குழந்தைக்கு முதல்ல இருந்து குழந்தைகள் அவங்க என்னென்ன செய்யணுமோ அது செய்யணும் இல்லையா? அவங்களை ஃப்ரீயா விட்டோம்னா அவங்க கருத்து மாறி போயிடும். அவரவர் கடமையை அன்றாடம் செய்தார். அடுத்தவர் பொருள் மீது நமக்கு ஆசை குறைந்தால், பிள்ளைங்கள்லாம் குழந்தையில பென்சில் பெண்ணு பக்கத்துல குழந்தையெல்லாம் வாங்கிக்குவோம். இதுதான் பின்னாடி காலத்துல ஏன் அவங்க அந்த பக்கம் தான் திருப்பி இருக்கிறான். நம்ம எடுத்தா அவனுக்கு தெரியாத, அவன் தான் கை நிறைய காசு வச்சிருக்கான், நம்ம ஒரு நோட்டு 2 நோட்டு எடுத்தா தெரியாத அப்படிங்கிற பழக்கம் எப்போ வரும்னா இதுதான். அவரவர் கடமையை அன்றாடம் செய்தால் அடுத்தவர் பொருள் மீது நமக்கு ஆசை குறைந்தால் ஆழ்ந்து சிந்திக்கின்ற ஆற்றல் மிகுந்தால். அப்பத்திலிருந்தே இளம் துறவிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பத்திலேயே அவங்க ஞானி மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆழ்ந்து சிந்திக்கின்ற ஆற்றல் மிகுந்தால் அடுத்து வரும் விளைவை யோசிக்க முடிந்தால். இது பண்ணோம்னா அடுத்து என்ன நடக்கும், அது யோசிச்சாங்கன்னா அது பண்ணாம தடுக்க முடியுமா? அடுத்து வரும் விளைவை யோசிக்க முடிந்தால் அமைதி பாதை என்பது அனைவருக்கும் தெரியும். குழந்தை முதல் பெரியவர் வரல, அதிபர் முதல் அந்த சோல்ஜர்கள் எல்லாருக்கும் தெரியும். அமைதி பாதை என்பது அனைவருக்கும் தெரியும். அதிலே நடந்து பார், உனக்கு அதன் அருமை புரியும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அமைதி பாதை கண்ணெதிரில் வரும். அதில் நடந்து பார், உனக்கு அதன் அருமை புரியும். இளம் மனங்களில் இதை விதைக்க முயன்றால், குழந்தைங்க மனசுல இதை விதைக்கணும். இளம் மனங்களில் விதைக்க முயன்றால் வரும் இடையூறுகளை நம்மால் தடுக்க முடிந்தால், அப்படி செய்யாம விட்டு குழந்தைங்க தடமாறி போறப்போ அந்த இடையூறு நம்மால் தடுக்க முடிந்தால், இடையறாது இவற்றை பரப்ப முடிந்தால், இதை ப்ரீச் பண்ணணும். நமக்குள்ளேயோ புக்குலயோ வடிவத்திலேயோ கம்ப்யூட்டர்ல இருந்தா போதாது. இடையறாது இவற்றை திரும்ப திரும்ப இந்த இணையதளம் மூலம் பரப்பிட முயன்றால், இன்னல்களை களைய ஒரு இயக்கம் தொடர்ந்தால், இது ஒரு பாருங்க அமைதி மாநாடு நடத்துறது அவருடைய வேலை அது. ஆனா எடுத்து நடத்துறாரு. ஏன்னா இந்த மாதிரி இயக்கம் தொடர்ந்தால்தான் அமைதியை நாடு எங்க போக முடியும்ன்ற வழிகாட்ட முடியும். இன்னல்களை களையும் இயக்கம் தொடர்ந்தால், இனிய இல்லறம் நடத்த முயன்றால், வீட்டிலும் நாட்டிலும் அமைதி நிலவும் விளக்கிட முடியாத ஒரு உண்மை புரியும். அடுத்து அவரு இப்ப உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாது என்ன அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தான். அவனை பத்தி நாம என்ன நினைக்கிறதா யாருக்குமே தெரியாது. உள்ளும் புறமும் என்று உண்மை நிலைத்தால், உயர்வை நோக்கி செல்லும் ஊக்கம் இருந்தால், உபாதைகளை நீக்கிடும் உபாயம் தெரிந்தால். பிரச்சனை வருது, அது எப்படி நீக்கிறதா வழி தெரியல. உபாயம் நீக்கிடும் உபாயம் தெரிந்தால், உதவாதவற்றை உடனே உதாசீனம் செய்த. தேவையில்லைன்னா அன்னைக்கே மூட்டு கட்டி அனுப்பிச்சுன்னது. உதவாதவற்றை உடனே உதாசீனம் செய்தால், உண்மையாக இருப்போம் என்ற உறுதி இருந்தால். காந்தி பத்தி நினைக்கிறப்ப வாய்மைதான் நினைக்க வருது, அவருடைய ஆடையா நினைக்க வருது, அவர் சாப்பிட்ட உணவா நமக்கு நினைவு வருது. வாய்மை அப்படின்னு சொன்னாவே காந்தி நினைவதுக்கு காரணம் அதை கடைபிடிச்சா அன்னைக்கு வைக்கலாம். உண்மையாக இருப்போம் என்ற உறுதி இருந்தால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதனை உணர்ந்தால், இந்த உலகில் அமைதி நிலவிடும். இந்த உலகில் அமைதி நிலவிடும் பாரீர், எங்கும் உறைவிடும் இன்பம் உணர்வீர் நீவீர். அடுத்து குழந்தை பற்றி சொல்ல சொன்னாரு திருமலை வாசன். இன்று நடைபயிலும் மணலை நாளை வீறு நடைபோட வேண்டும். முதல்ல தவழும், முட்டி போடும்,
செவுத்த பிடிச்சி நிக்க பார்க்கும். 2-3 நாளும் உள்ள பிடிச்சிக்கின்னா அவங்க மரணம் வணங்க மாட்டான். விழுந்து எழுந்து விழாம இருக்கிறது எப்படின்னு கத்துக்கிறது அப்படிதான். இன்று நடை போயிடும் மழலை நாளை வீறு நடை போட வேண்டும். அவர் நற்கமை அவர்கள் நாவில் நாளும் நடமாட வேண்டும். அதை சொல்லாம தானே மொழியை சொல்லணும். எதிர்மொழியா முன்மொழியா தாய்மொழி கத்து. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சவரும் கூட விஸ்வநாதன் ஒருத்தர் வைச்சார்ந்த இருந்தப்போ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் நல்லா படிச்சிடுறாங்க. இன்டர்வியூ கேட்கிறப்போ கேள்வி கேட்கிற பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. யாரே பிஇ படிச்ச கேண்டிடேட்டுக்கு. அதனால விஸ்வநாதன் வைஸ் சான்சலர் அண்ணா இருந்தப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு பொறியியல் கல்லூரியே ஒரு பாட வகுப்பு திறந்தாரு. அங்க ஆரம்பத்திலே இந்த மொழி உணர்வு குழந்தைங்க சொல்லிட்டீங்கன்னா, இன்று நடை பயிலும் மழலை நாளை வீறு நடை போட வேண்டும். நற்றமிழ் அவர்கள் நாவில் நாளும் நடமாட வேண்டும். நல்லனவற்றை மட்டும் அவர்கள் பயின்றாக வேண்டும். நரித்தனம் மனதிலிருந்து அகன்றாக வேண்டும். தீய நாசக்காரர்கள் திருந்திட வேண்டும். நாடெங்கும் அமைதி திரும்பிட வேண்டும். இந்த குறிக்கோள் தான் திருமலை வாசன் இந்த இணையவழி மாநாடு நடத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நினைச்சு நான் அதை எழுதுனேன். அடுத்து உலக அமைதிக்கான இணையவழி மாநாடு, குழந்தைகள் பங்களிப்பு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. இன்றைய தேவை அமைதி. வீட்டில இருந்து நாட்டில இருந்து உலகத்துல, அது ரஷ்யா உக்ரைனா இல்ல ஹமாதி இஸ்ரேலா, இன்றைய தேவை உடனடி தேவை உலக அமைதி. இன்றைய தேவை அமைதி, உடனடி தேவை உலகெங்கும் அமைதி. அமைதிக்கு அடிப்படையே அன்புதான். இப்பதான் அவங்க அருள் ஜோதி சொல்லி முடிச்சாங்க. அவரு வள்ளலார் சொல்லாது அன்புடைய நாம சொல்ல போறேன். இப்போ நான் அதோட வேற சொல்ல போறேன். நான் அடிப்படை அவர் அமைதியா இருந்தாரு, அவரே அமைதி ஆயிட்டார். அடுத்தவங்களை ஒரு சமாதி பண்ணாம அவரே போய் உட்காந்து அமைதி ஆயிட்டார். சோ அமைதி அவர் ஆரம்பத்தில் கடைசி வரையும் கடைபிடிச்சிருக்காரு. அதுதான் நாட்டுக்கு அவர் ட்ரீட் பண்ணிருக்காரு, அமைதி வேண்டும் சொல்லிட்டு. அமைதியின் அடிப்படை அன்பு. இதுக்கு மாறா சிந்திச்சு பாருங்க. அடிதடி அடாவடி இவற்றுக்கெல்லாம் அடிப்படை வம்பு. அது முதல்ல வம்புல இருக்கும், அதுக்கப்புறம் வீண் பம்பாகும். வீண் பம்பானா வார்த்தை பேச வரும், வார்த்தையில கொஞ்சம் தடித்து பேச வரும், வார்த்தையில கொஞ்சம் கனவத்தை வரும். வார்த்தை அதிகமாச்சுன்னா அப்புறம் தான் வன்முறையாகும். அடிதடி அடாவடி இவற்றுக்கெல்லாம் அடிப்படை வம்பு, வீண் வம்பு, வரம்பு மீறிய வார்த்தைகள். சரி, தடுக்கணும் என்ன பண்ணணும்? குழந்தைங்க முதல்ல நீங்க சொல்லி வைக்கணும். எப்படி? அன்போடு நாமும் உறவாட வேண்டும். அன்புதான அமைதிக்கு அடிப்படை. அன்பா இருந்து குழந்தைங்க சொல்லிக்கிறதுனா தவறான வார்த்தையா என்னது? அப்படியே சொல்லி கொடுங்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளையாலும் உன்னை சிஸ்டர் மாதிரி நினைச்சிக்கோ, தம்பி மாதிரி நினைச்சிக்கோ, அண்ணன் மாதிரி நினைச்சிக்கோ, பக்கத்து வீட்டு ஆண்டிய உங்க வீட்டு சிஸ்டர் மாதிரி நினைச்சு அதான் சொல்லி கொடுக்கணும். அன்போடு நாமும் உறவாட வேண்டும், அறிவோடும் புகழோடும் உயிர் இது ரெண்டுல ஒண்ணுனாலும் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. மரம் இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு, அறிவு கிடையாது. விலங்குகளுக்கு உயிர் இருக்கு, அறிவு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஆய்ந்தறி அறிவு கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்தணும்னா அது இல்லை. இப்ப என்ன சொன்னா, யாராவது தவற பேசுறாங்கன்னா முதல்ல நாம சொல்ற வார்த்தை என்ன? இந்த அறிவு கட்டத்தனமா பேசுற. இவருக்கு இருக்கா அவருக்கான இடம் போட்டாதான் தெரியும். ஆனா முதல்ல வர்ற வார்த்தை என்ன? அறிவு. ஆக அறிவோடு புகழ். தோன்றி போடு போன வள்ளுவரும் சொன்னாரு. வாழ்ந்தாரு, இருந்தாரு, அவர் யாருன்னே தெரியாம மறைஞ்சாரு. அப்படின்னா உங்களுடைய அந்த பதிவு இல்லையே, வாழ்க்கை பதிவு இல்லையே, வார்த்தை பதிவு இல்லை, நூல் பதிவு இல்லையே, உங்க எந்த நூல்லையும் யாருன்னு உங்க பேரே இருக்காத. உங்க பேர் உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஊரறிய உங்க பேர் தெரியணும். உங்க அப்பா வச்ச பேரோட வேற ஒரு வழங்குகிற பேர் வளரணும்னா அதுக்கு புகழ் அடையணும். அறிவோடும் புகழோடும் உயிர் வாழ வேண்டும். அடுத்தது வீட்டுலதான் வளரணும். பாதி வீட்டுல சொல்லி தருவாங்க, மற்றதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி தருவாங்க. பண்போடு வாழ நாம் பயின்றாக. இது பயிரக்கூடியது, படிச்சு தெரிஞ்சுக்க கூடியது, அது படிப்பினையால வளரக்கூடியது. பண்போடு வாழ நாம் பயின்றாக வேண்டும், அன்போடு நாமும் உறவாட வேண்டும், அறிவோடும் புகழோடும் உயிர் வாழ வேண்டும், பண்போடு வாழ நாம் பயின்றாக வேண்டும். இப்பதான் அருள் ஜோதியும் வள்ளலார் சொன்ன கருத்து வருது. பகிர்ந்துண்டு நாமெல்லாம் பசியார வேண்டும். இருக்குது இவ்வளவுதாங்க இதயம். ஏதாவது ஒருத்தர் சொன்னாரு, உருவத்தை எண்ணி எல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரு? யார் எள்ளி நடையாதாலே
இதயம் கைப்பிடிதான் என்பதை மறவாது. உங்க இதயம் எவ்வளவுதான், அதே வயிறு கூட இந்த அளவு தான், எவ்வளவு சாப்பிட முடியும்? அதை மற்ற பகிர்ந்து சாப்பிட்றப்போ அந்த இன்பம் எங்கும் கிடைக்காது. பகிர்ந்தும் பாமெல்லாம் பசியார வேண்டும். அடுத்தவங்களை மதிக்கிற குணத்தை குழந்தைங்களை ஆரம்பத்துல எப்படி சொல்லணும்னா, உழைப்பினுடைய அருமை உழைச்சி பார்த்தா தான் தெரியும். என்ன அவன்லாம் பண்றான், நான் செய்ய மாட்டான்னு சொல்லுவான். நான் கூட சொல்லுவேன் இந்த பயிற்சி வகுப்புல, கான்ட்ரரியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஸ்கில்டு பீப்புள் ஆர் டூயிங் அன்ஸ்கில்டு ஒர்க், அன்ஸ்கில்டு பீப்புள் ஆர் டூயிங் ஸ்கில்டு ஒர்க். உதாரணத்துக்கு தரையில இருந்து மாடிக்கு வந்து கட்டுறதுக்கு செங்கல் ஏற்றணும். நீங்க செங்கல் எடுத்து போட்டு பாருங்க, எத்தனை செங்கல் உங்க கால் மேல விழான்னு போட்டு பாருங்க. ஆனா அவர் அன்ஸ்கில்டு லேபர், அவர் அழகா ஒரு லோடியும் கல் எடுத்து போட்டு ஒரு கல்லும் உடையாம அவர் கால் மேலேயே விழாம ஏற்றுவார். அப்போ அன்ஸ்கில்டு லேபர் இஸ் டூயிங் ஸ்கில்டு ஒர்க். ஆனா மேஸ்திரி பண்றவர் உட்காந்து வேடிக்கை பார்ப்பார், அவருக்கு அந்த ஸ்கில் இருக்காது. ஸோ ஸ்கில்டு பர்சன் ஜெனரலி டூயிங் unskilled work, for that he is paid high. Unskilled labor doing skilled work, he is paid low. அப்ப நாம என்ன பண்ணணும், உழைப்பினுடைய அவர் 4 பேர் ஏத்துறதான் தெரியும், அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி தரணும். உழைப்போரை நாளும் துதித்தாக வேண்டும். அது வள்ளலாரோ இல்ல விவேகானந்தரோ காந்தியோ நேருவோ நம்ம அரசியல் தலைவரோ உயர்ந்தோரை நாமும் உள்ளளவுல மதித்தாக வேண்டும். உழைப்பை மதிக்கிறதுக்கும் உயர்ந்தவரை மதிக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். உழைப்போரை நாளும் துதித்தாக வேண்டும், உயர்ந்தோரை நாமும் மதித்தாக வேண்டும். இப்போ உறவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம்னா, உறவுன்னு சொல்றப்பதான் உறவு சொல்லுவாங்க, இவ் இஸ் ரிலேட்டட் டு சோன்னு சொன்ன. மற்ற நேரம் இவர் அந்த பக்கம் திரும்பிப்பாரு, அந்த பக்கம் திரும்பிப்பாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை போனா கூட அவருக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்து அவர் போயிடுவாரு. அங்க என்ன வளர்க்கணும், பார்த்த உடனே நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்படி விசாரிக்கிறப்ப தான் அந்த உறவு கொள்ளப்படும். உறவும் உழைப்போரை நாளும் துதித்தாக வேண்டும், உயர்ந்தோரை நாமும் மதித்தாக வேண்டும். உறவொன்றுதானே உன் நலம் உன்னுடைய நலத்தை பத்தி காக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உறவினத்துல கிடைக்கும். நண்பர் வருவான், காசு இருக்கிற வரையும் உங்ககிட்ட இருப்பான், காசு இருந்தா அடுத்த நண்பர் போயிடுவான் டீ சாப்பிடுறதுக்கு. உறவொன்றுதானே உன் நலம் காக்கும் என்றும், நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னை போற்றும் என்றும். நீ உயர்ந்தாலும் இல்ல வாழ்க்கை முறையில் தாழ்ந்தாலும் என்னையாலும் உறவினர் தான் அப்படின்னு சொல்றவதான் உறவு. அடுத்து பணியாற்ற போற அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும்னா, பணிவோடு நீயும் பணியாற்ற வேண்டும், துணிவோடு எதையும் செயலாக்க வேண்டும். பரிவொன்றுதானே பிற துயரங்கள் போக்கும். அடுத்த பேர்ல பரிவு காட்டணும். பரிவொன்றுதானே பிற துயரங்கள் போக்கும், அந்த பண்பாடுதானே உன்னை சிகரங்களாக்கும். அடுத்து இந்த குழந்தைங்க எல்லாரையும் பாக்குறப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் அவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி. சில வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ அவர் மாதிரி ஆகுவானா இவர் மாதிரி ஆகணும், அவங்களாம் அவங்க மாதிரி ஆயிட்டாங்க, நீ என்னவாகணும்னு சொல்லிட்டு முதல்ல உனக்கு இதான் விவேகானந்தர் சொன்னாரு, நீ என்னவாகணும் முடிவு செய், உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கைன்னு சொன்னாரு. அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னா, மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கலாம், ஆனா மற்றவங்க மாதிரியே இருக்கக்கூடாது, அவர்களை போல அவர்களாகவே கிடையாது. வீரர் போல நாமும் உயர்ந்தாக வேண்டும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், பிடிவாதம் தன்னை மறந்தா, பிடிவாதம் மறந்தா அவங்க பிடிவாதத்தை கைவிட்டாங்க, முன்னேறினாங்க. வீரர் போல நாமும் உயர்ந்தாக வேண்டும். பிடிவாதம் குழந்தை பருவத்திலிருந்து கடைசி வரைக்கும் பிடிவாதம் மட்டும். எல்லா வாதத்துக்கும் மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னுவாங்க. அது எல்லா வயசுலயும் இருக்கு, குழந்தை தரத்திலே சொல்லி வைங்க. பிடிவாதம் தன்னை மறந்தாக வேண்டும். உனக்கு ஒரு பிடிவாதம், எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. விடி ஒன்றை எண்ணி நீ விழித்தாக வேண்டும். நல்வழி காண நாளும் 24 மணி நேரம் தூங்கிதான் நடக்காது. நல்வழி காண நாளும் உழைத்தாக வேண்டும் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நம் எண்ணங்கள் யாவும் நிறைவேற வேண்டும். நான் கலெக்டர் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகணும், நீட் எல்லாம் கிளியர் பண்ணி நான் டாக்டர் ஆகணும், அல்லது
அட்லீஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மிரட்ட ஒரு அரசியல்வாதி ஆகணும். சோ ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும்ல, அது நிறைவேறதுக்கு என்ன பண்ணும்? எண்ணங்கள் யாவும் நிறைவேற வேண்டும். அதுக்கு அடிப்படை உள்ளங்கள் மோதும் நிலை மாற வேண்டும். நம் இன்னல்கள் இன்றே பறந்தோட வேண்டும். நம் இல்லங்கள் தோறும் இன்பங்கள் வேண்டும். இது ஒவ்வொரு வரியும் ஒரு வாரத்துல ஒரு தரம், ஒரு மாதத்துல ஒரு தரம் யாராவது பெற்றோர் அவர் பிள்ளைகளுக்கோ அடுத்த பிள்ளைகளுக்கோ பள்ளியில சொல்லக்கூடிய ஆசிரியர் சொன்னாங்கன்னா அந்த 40 பேர்ல ஒரு பேர்ல இந்த ஒரு குறிக்கோளை பயன்படுத்தினாவே நல்ல மாணவராக வடிவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி தான் தலைப்பு கொடுத்தாரு. அந்த நல்ல நல்ல பிள்ளைகள் எப்படி அவங்க எடை போடுறோம்னா, அறிவார்ந்த பண்புள்ள பிள்ளைகளா வளரணும் தான் அந்த பாட்டை எழுதினாங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்ன பையன் என்ன செய்வான்னு சொன்னா, உருவத்துல சிறியவராக உள்ளத்தால் பெரியவன் சொல்றாங்க இல்லையா, அதாவது சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் அதே பெரிய சிலையா உளியார வச்சு வடிக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு வருடம் அந்த மரியாதை ஒரிசா கடற்கரையில ஒருத்தர் மணல் சிற்பம் செய்வார் பாத்தீங்களா, அந்தந்த காலத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை உருவப்படுத்து மணல் சிற்பம் வரைவார். அந்த மணல் சிற்பம் வரையறதுக்கும் உளி வச்சு செதுக்கிறதுக்கும் கை சின்னதான இருக்கும், சிலை அளவுக்கு பெரியதா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதனால சின்னஞ்சிறு கைகளாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பாடலையே இவங்க அருள்ஜோதி சொன்ன மாதிரி, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதலாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அந்த வரி இருக்கும், அதை நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். இந்த மூன்றும் இருந்தால் உண்மையான நீ மனிதன் ஆகலாம். தலைவர் தான் அப்புறம் விட்டோம், இந்த மூன்றும் இருந்தால் சிறந்த மனிதனாகலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் தவறு செய்வது வாய்ப்பு. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது. தெரிஞ்சு செய்ய தப்பு தான் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அன்பை பத்தி சொல்றப்போ, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை. நான் சொல்றப்போ எதுனா, அன்னையிடம் அன்பை பெற்றுக்கொள், தந்தையிடம் அறிவை கற்றுக்கொள். அது வாங்கறது இல்லை. அன்னையிடம் அன்பை பெற்றுக்கொள், தந்தையிடம் அறிவை கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி. அடுத்து இன்னொரு பாட்டு கூட அதே மாதிரி, ஆரம்பத்துல பிள்ளைங்களை நல்லா வளர்த்தீங்கன்னா அவங்க பிற்காலத்துல நல்ல பிள்ளைகளா வளருவாங்கன்றதுக்கு சான்று யாருமே கொடுக்க வேண்டியதில்லை. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்கவே. அதாவது விதை ஒண்ணு முளைத்தா சொரை ஒண்ணும் காய்க்காது. ஆரம்பத்திலிருந்தே அடிப்படையிலே அன்பும் பண்பும் பரிவும் அற்றோடு அரவணைக்கிற இந்த பண்பும் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தான் நாளைக்கு அடுத்தவங்களுக்கு திருத்துற அளவுக்கு கருத்துக்கள் சொல்ற ஒரு ஆசிரியராவோ தலைவராவோ வர முடியும். அது பாருங்க, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலை. அவங்க ரெண்டு பேரையும் தாய் தந்தையார நினைக்காம ஏனியனுடைய ஒரு 2 கம்பு மாதிரி நினைச்சீங்க. ஒவ்வொரு வயது தாண்ட குழந்தையிலிருந்து ஒரு மாணவன்ல இருந்து ஒரு டீனேஜ், அதுக்கப்புறம் டீனேஜ்ல இருந்து வளர போறோம், அதுக்கப்புறம் மனவான். இது ஒவ்வொரு பகுதியிலையும் உங்க முன்னேற்றத்துக்கு 2 தாய் தந்தையர் ஏணி கம்புகளா இருந்து ஒரு உங்களுக்கு படியேற்றது படிகளா இருக்கிறாங்க. அவங்க அந்த 2 பேருடைய குணங்களையும் ஆலோசனையும் கேட்டு ஒரு படியும் இருந்தா நீங்க இப்ப தரையில் இருக்கப்போ அடுத்த தெரு தெரியாது உங்களுக்கு, மாடியில போனா அடுத்த தெரு தெரியும், 2வது மாடி போனா அடுத்த ரோடு தெரியும், 14வது மாடி எல்ஐசி போனா சென்னையே தெரியும். ஒரு படிக்கும் உயர்த்தத்துக்கு படிக்கலாம் இருக்கிறாங்க. நான் ஏணிப்படியா சொல்றேன். அன்னையிடம் நீ அன்பை வாங்க, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விழி மொழிதான் ஒருத்தருக்கு கண் அப்படிங்கிறப்போ அந்த மொழி காக்கணும், மொழி உணவு வரணும். அதனால்தான் தாய்மொழியில் பெற்ற கல்விதான் தரமான கல்வி எல்லா கல்வியாளர் சொல்றதுக்கு காரணம். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும்,
தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ண தென்னாட்டு காந்தி. அண்ணாவே சொன்னார். அது மாதிரி சொல்லலாம். அடுத்தது வளர்ச்சிக்கு அடிப்படை அந்த செய்யற வேலையில ஈடுபாடு இல்லை. இப்போ ஒரு வாகனம் ஓட்டுற டிரைவரோ அல்லது பிளேன் ஓட்டுற ஒரு பைலட்டோ நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு செஞ்சா போதும்னு சொல்லிட்டு பிளைட்ல போற பிளைட்டோ பைலட்டோ அல்ல ரயில் இன்ஜின் டிரைவரோ இல்ல வாகனம் ஓட்டுற டிரைவரோ அவர் வேலையில அலட்சியம் காட்டினா முடிவு அவருக்கு மட்டும் இல்ல, அவரை நம்பி பயன்படுற 2000 பயணிகள் ரயில்ல, அவரை நம்பி பயணிக்கிற 200 300 விமான பயணிகள், அவரை நம்பி பயணிக்கிற அது லிமிட்டெட் கெப்பாசிட்டினா 55 பேரு, ஓவர்லோட் கெப்பாசிட்டி பஸ்லன்னா அந்த ஸ்கூல் 100 பேர் 150 பேர் போகணும். அந்த 150 பேர் ஏறினாலும் பக்குவமான 100 பேரையும் கொண்டு போய் சேர்க்க டிரைவருக்கு கடமை இருக்கப்போ அவருடைய அந்த வேலையில அலட்சியம் இருக்கலாமா? அவர் ஊதிய குறைபாடு இருக்கலாம், போனஸ் வராம இருக்கலாம். அதை தொழிலையோ அவருடைய பணியிலையோ காட்டக்கூடாது. உயர்தரம் நினைத்து எல்லாத்துலயும் அதுல தரம் இருக்கணும். உயர்தரம் நினைத்து தினம் உழைத்தால் நாடு முன்னேறும். பிறநலம் நினைத்து பகை ஒழித்தால் நம் வாழ்வு பொன்னாகும். அடுத்தது அமைதியின்மைக்கு அடிப்படை காரணம்னா பேராசைக்கு எல்லை ஈடு, பேரன்புக்கு பாதை வீடு. இந்த ஆசை பேராசை ஆவறப்பதான் அடுத்தவன் பொருளை தோணணும், அடுத்தவன் நாட்டை பிடிக்க தோணணும், நம்ம பொருள் சொல்லி அடுத்தவனுக்கு கொடுக்கணும். நீ நல்லா இருக்கு பரவாயில்ல, 10 பேர் நாட்டம் நல்லா. இதெல்லாம் எப்போ வருது? ஆசை பேராசையா மாறுப்புதான். அந்த கால தலைவர்கள்லாம் தனக்கு எதுமானா ஒரு சட்டை 2 சட்டை 2 ஒயிட் ஷர்ட் 2 வேட்டிலே காமராஜ் இருந்துட்டு போட்டாரு. அப்படி இருந்தா நாட்டுல இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்ப வர்றவங்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோட்டும், அது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கோட்டு போறது. இது பேராசையா ஆசையா? அந்த சட்டைக்கு கலர் சட்டை கூட மாத்தாம ஒயிட் ஷர்ட்லயே 2 சட்டை 2 வேட்டி தான் இருந்தாரு. அப்புறம் கலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு 4 ஷர்ட் 4 பேண்ட். ஏன்னா அவரு விஞ்ஞானிகனால பேண்ட் போட ஆரம்பிச்சாரு. அந்த தலைவர் இருந்தாங்கன்னா அவங்க ஜனாதிபதி மாளிகைக்கு அவங்க உறவினருக்கு செலவுலாம் அவரே செலவு பண்ணாருலாம் கேள்விப்படுறோம். அதனால இருக்க ஏன் செலவு பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் தானே கொடுக்க போது ஞானம் பண்றது இல்ல. ஆசை பேராசை ஆகிறப்பதான் அமைதி கொலையுது. அதனால பேராசைக்கு எல்லை ஈடு, பேரன்புக்கு பாதை ஈடு. அடுத்த அமைதி கொள்வது இன்னொரு காரணம்னா முன்கோபம் மாற்றி வீடு, நீ முன்னேற்ற பாதை ஏடு. அறிவு இருக்கான்னு கேட்டான்னா இவரு சுக்கிசிம் எல்லாம் சொல்றேன். ஒருத்தன் அறிவு இருக்கான்னு கேட்டான்னா சட்டம் பண்ணாம போயிடு. ஏன்னா அவங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட கேக்குறான். அப்படி எடுத்துக்கிற மரபும் எத்தனை பேருக்கு வரும்? இன்னும் அறிவு இருக்கா என்கிட்ட பேச அப்படின்னா அறிவு இருக்கான்னு கேட்ட உடனே கோபம் வருது இல்லையா? சரி ஏதோ இல்லாத என்கிட்ட கேக்குறான் விட்டுட்டு போனா பிரச்சனையே இல்லை. முன்கோபம் மாற்றி வீடு, நீ முன்னேற்ற பாதை எடு. அடுத்து வயசு வித்தியாசம் சொல்லாம நான் ஒரு சொல்லக்கூடிய கருத்து நான் சொன்னேன். குழந்தைகள் ஆரம்பத்துல இருந்தே இவ்வளவு நேரம் இருக்கு ஐயா, நீங்க சொன்னீங்க ஐயா தேவையான அளவுக்கு பால் டீ கலந்து சக்கரை போட்டு கலந்து உங்க பொறுப்பு. எப்போ நிறுத்துறீங்க? எத்தனை நிமிஷம் எனக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆமா ஐயா, இப்போ உங்க நேரமும் முடிஞ்சிச்சு ஐயா. அடுத்து சிவபிரி ஐயாவுடைய நேரம் வருது ஐயா. நீங்க நிறைவு செஞ்சீங்கன்னா சிகரம் தொடரலாம். சீக்கிரம் பாடல பாடி நிறைவு செய்யலாம் ஐயா. அப்ப நான் என்ன சொல்றேன், இதுல கொஞ்சம் நேரத்தை கொடுங்க அவருக்கு. இல்லையா? இல்ல இதுல முழுசா இதுல அந்த பல்லவியில ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் பாடலாசிரியர். அந்த இப்ப 2 சரணம் 3 சரணம் ஏதாவது ஒரு சரணத்துலதான் ஒரு வார்த்தை தான் கடைசி வரைக்கும் நிக்குது. அது எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால பல்லவி மட்டும் டச் பண்ணிட்டு போறேன். குழந்தைகள் நல்ல பணிகள் செய்து நாளும் உழைக்கணும், நல்ல பெயர் எடுக்கணும். இது குழந்தைங்க மட்டுமா? நாம கூட சொல்லலாம். நம்ம கூட இருக்கவங்களுக்கு, வேலை செய்யற பணியாளருக்கு அந்த மேனேஜர் சொல்லலாம். நல்ல பணிகள் செய்து நாளும் உழைக்கணும், நல்ல பெயர் எடுக்கணும், நாட்டில் உள்ளோர் பல நலிவு நீக்க புது பாதை தேர்ந்தெடுக்கணும். சுருக்கமா சொல்லுங்கன்றார் திருமலவாசன். சொல்ல வருவதை சுருங்க சொல்லணும், சுவையும் கலந்து இருக்கணும்.
அல்லதென்பதை அன்றே ஒழிக்கணும், அனைவரையும் மதிக்கணும். இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்ல, இணையத்துல பங்கேற்க எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு திரும்ப வருவதில்ல. குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவம் திரும்ப வருவதில்ல, காலை பருவம் திரும்ப வருவதில்ல, கல்யாணம் மனமான அந்த ஒரு மாசம் திரும்ப வருவதில்ல. எந்த ஒரு தருணத்தை எடுத்துக்கலாம் நீங்க. இந்த வாய்ப்பு மீண்டும் வருவதில்லை. ஐயோ இந்த வாய்ப்பை மறந்துட்டு விட்டுட்டுமே, அன்னைக்கு இணையத்துல கூப்பிட்டா நம்ம போகாம விட்டுட்டுமே, அந்த படம் பார்க்காம விட்டுட்டுமே, அவரோட நிகழ்ச்சியில கலந்து திருமண வார்த்தை சொல்லாம விட்டுமே, இப்படி எது வேணாலும் கற்பனை பண்ணீங்க. இந்த வாய்ப்பு மீண்டும் வருவதில்லை, பின் வருந்தி வருந்தி பயனும் இல்லை. நாட்கள் நகர்ந்து போன பின்னும் நம் நம்பிக்கை வீண் போவதில்லை. இனி இருக்கின்ற வரையிலும் எடுக்கின்ற பணிகள் முடிக்க முயற்சி செய்யணும். குழந்தைகளை, இருக்கின்ற வரையிலும் எடுக்கின்ற பணிகள் முடிக்க முயற்சி செய்யணும். முழு கவனம் அதில் இருக்கணும், வாய்ப்பிதனை இழந்திடலாமா. குழந்தைகளுக்கு நாமெல்லாம் வாழ்த்து சொல்ல மறந்திடலாமா. அப்புறம் அந்த பிழைப்பு தவறி போறதுக்கு காரணம்னா, நீங்க ஒண்ணு நினைப்பாங்க, அவங்க ஒண்ணு நினைப்பாங்க. வாத்தியார் ஒண்ணு நினைப்பாரு, அவன் வேற விதமா கேள்வி கேட்பான். உள்ளும் புறமும் என்று உண்மை நிலைக்கணும், உயர்வை நோக்கி செல்லணும். அல்லும் பகலும் பிற அன்பை நினைக்கணும், ஆதரம். இதை ஒவ்வொரு வரையும் குழந்தைங்க பொறுத்துதான். உள்ளும் புறமும் என்று உண்மை நிலைக்கணும், உயர்வை நோக்கி செல்லணும். அல்லும் பகலும் பிறர் அன்பை நினைக்கணும், ஆதரவாய் இருக்கணும். கள்ள விழிகளையும் கவர்ந்திழுக்கணும், கடமையாற்ற செய்யணும். அள்ளி மலர் தொடுத்து ஆராதிக்கணும், ஆண்டவனை துதிக்கணும். இழந்த வாழ்க்கை மீண்டும் வரும். அது 30, 40, 60, 70. இழந்த வாழ்க்கை மீண்டும் வருவதில்லை. இது சில பேருக்கு வாழும் போது தெரிவதில்லை. இழந்த வாழ்க்கை வாழ்ந்தது அது மைனஸ் தான், கழிச்சு தான், பிளஸ் ஆக போறது கிடையாது. இழந்த வாழ்க்கை மீண்டும். அந்த பையனை நல்ல மாணவனா வளர்ந்து தலைவனா இருக்கலாம், பின்னாடி நினைச்சு பிரயோஜனம் கிடையாது. 40 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சிறந்த மாணவனா எப்படி ஆக முடியும்? 15 வயசுல 14 வயசுல சிறந்த மாணவரா வளராதவரு 40 வயசு சிறந்த குடிமகன் எப்படி ஆக முடியும்? இழந்த வாழ்க்கை மீண்டும் வருவதில்லை, இது வாழும் போது தெரிவதில்லை. வாழ்வில் வந்த துன்பம் யாவையுமே நாம் வருந்தி நின்றால் போவதில்லை. இனி வருகின்ற காலங்களில் வளர்கின்ற குழந்தைகளே, வருகின்ற காலங்களில் வளர்கின்ற வழிகள் சிறந்திருக்கணும். உமது வாழ்வு சிறந்திருக்கணும், வாய்ப்பிதனை இழந்திடலாமா, வாழ்த்து சொல்ல மறந்திடலாமா அப்படின்னு சொல்லி, ஐயா நான் இதோட நிறுத்துறேன். அவங்க அடுத்த ஐயா அவருடைய நேரம் எடுத்து விரும்பல, அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். ஏன்னா இல்ல பல பக்கங்கள் இருக்கு, ஆரம்பிச்சோம்னா அடுத்த 2 மணி ஓடிடும். நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. உங்களுக்கு செய்தி சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. உலகத்திலேயே ஒரு அரங்கு, உலக அமைதிக்கான அரங்கு இப்படி இந்த நிலையில இந்த பேட்டர்ன்ல பேசப்பட்டதுன்னா மாணிக்க வாசகம் ஐயாவோட முதல் அரங்கா தான் இருக்கு ஐயா. உலக அமைதி பத்தி பேசணும், இப்படியும் பேச முடியுமா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது ஐயா. பன்னாட்டு தொடர் முழுக்க ஞாயிறு கூடல பேச்சு மன்றம் போகும்போது உங்க நினைப்புல பாட்டு மன்றம் அமைச்சா என்ன ஒன்னும் கேட்சியா இருக்கு. எனக்கு முதல்ல நான் சொல்லிட்டு முதல்ல ஒரு முன்னுரை சொல்லிட்டு, உலக அமைதின்னு சொல்லிட்டு அவரவர் கடமையை அன்றாடம் செய்தாலும் கவிதை எழுதினேன். அதுக்கப்புறம் திரைப்பாடல்ல பாடல் சொன்னேன், திரைமெட்டுல நான் எழுதின தனிப்பாடல் சொன்னேன். இப்படி பல வகைகள் தான் இருக்கும். பேச்சு இருக்கும், வார்த்தை இருக்கும், கவிதை இருக்கும், அதுக்கப்புறம் பாடல் இருக்கும். சிறப்பு சிறப்பு ஐயா. இது ஆக்சுவலா பாட்டு மன்றம் ஐயா நீங்க சொன்ன மாதிரி உலக அமைதிக்கு உண்டான குழந்தைகள் வளர்ப்புங்கிறத இந்த 20-30 சூட்டிட முடியாது. ஆனா 5 இட்லி நீங்க 1/2 மணி நேரத்துல சாப்பிடணும், ஆட்டோக்கார வந்துட்டான்னா இது என்னங்க, இது நல்லதுக்காது. ஆனால் அது செய்ய, அதனால தவறு சொல்லல. 5 இட்லி சாப்பிடணும் குழந்தை, அப்பதான் மத்தியானம் வரைக்கும். அது கூட இப்போ காலை உணவு திட்டம் கொண்டாடுறாங்க முதல்வர். அதனால ஆட்டோக்காரன் சந்தை கட்டுற 5 இட்லி உடனே குழந்தை கொடுக்க முடியாது. அது இது நீண்ட சப்ஜெக்ட், எத்தனை வரணும்னாலும் பேசலாம், எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடையா பேசலாம். இது குழந்தைகளும் பெரியவர்கள் இது சொன்னா இதை தெரிஞ்சுக்க நடக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு 20 வயசு கொஞ்சம் குழந்தைய மாறிடுவாங்க. அந்த அப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு அப்பத்துல நல்ல பிள்ளையா வளர்த்துமா, ஏன் வளர்க்குறான்? இது என்ன, அதாவது நாம ஆரம்பத்துல குழந்தையா இருக்கிறோம், வாலிபத்துல வாலிபம் காட்டுறோம், அப்புறம் வளர்ந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் பெற்றவர்களும் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ஆன பிறகு அந்த குழந்தை பருவம் திரும்புன்னு சொல்றாங்க.
நம்மளாண்ட யாராவது பேச மாட்டாங்களா? குழந்தைங்க நம்மளோட கதை கேட்காதா? அந்த பள்ளியில கேட்ட கதைகள் நமக்கு சொல்ல மாட்டாங்களே. அவங்க குழந்தை, அதாவது தாத்தா பாட்டி கதை கேட்கிற காலம் போய் வீட்டுல இருக்க தாத்தா தும்புறது, பள்ளியில இருந்து குழந்தைங்க வந்த உடனே அன்னைக்கு சொன்ன கதை நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்களா? அப்ப குழந்தை பருவத்து மாறுறாங்க இல்லைங்களா? அதனால கருத்துக்கள் எல்லாருக்கும் பொதுதான், குழந்தைங்க பெரியவர்ல. அவங்க பெரியவங்க இந்த கருத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதான் இந்த இதுல கூட வரும் பாத்தீங்களா? பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவர் ஆனார், பெரியவர்கள் அந்த கோபம் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்க ஆகிக்குது. பிள்ளைகள் தான் பெரியவர்கள் ஆகிட்டாங்க. மரம் தானா வந்திருக்கானா? விதை செடியாகி கிளைகள் விட்டு பரவாது. அதனால அன்னைக்கு சொன்னாங்க குழந்தைகள், குழந்தை தெய்வம் படத்திலேயே, பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவர் ஆனார், பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், கள்ளமிலா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வம். இதை விட என்ன வார்த்தை சொல்ல முடியும் குழந்தைங்களுக்கு? எல்லா வார்த்தையும் எப்படி எழுதியிருக்காங்க பாடலாசிரியர். அதனால்தான் கவிஞர் என்றும் சொல்வதில்லை, அவன் இருந்தாலும் அவனுக்கு வார்த்தைகள் பேசும் சொல்றது காரணம். கண்ணதாசன் சொன்னார், நான் இறந்தவன் என்று வாழ்வதில்லை, அதுதான் என் பேர் இறைவன் சொன்ன. பாத்தீங்களா? இதுல பாருங்க, கள்ளமில்லா உள்ளங்கிறது கொஞ்சம் சொல்ல வேண்டிக்கிறது தானே. அது அழகா டியூனோடு சொல்லிருக்காங்க. கள்ளமிலா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் நம் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களான. எவ்வளவு அருமையான கருத்துக்கள் அந்த குழந்தைங்க. அந்த பாட்டு முழுக்கவே ரொம்ப செறிவான கருத்துக்கள் வரும். சிறப்பு சிறப்பு. அதுல பாருங்க, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, அது எப்படி ரிலேட் பண்ணிட்டாரு கவிஞர் பாருங்க. நம் உள்ளமெனும் சூரியனை கோபம் மூடுது. கோபம் எல்லாத்துக்கும், இந்த அமைதியின்மைக்கான எல்லாம் கோபம், முன்கோபம், பேராசை எல்லாரும் பாருங்க. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளமெனும் சூரியனை கோபம் மூடுது, காற்று வந்தால் மேகமெல்லாம் கலைந்து ஓடுது. சரி, தப்பு பண்ணிட்டா வா, பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். பேசி கலந்து விட்டால் கோபமா இன்பமாகுது. இதை விட என்ன கருத்து சொல்லணும் குழந்தைங்களுக்கு? இது கவிதை வடித்துலாம் சொல்லணும், ஸ்லைடு போட்டு காமிக்கணும், படம் தேவையே இல்லை. இப்ப கோபம் வந்தா மத்தது போயிடும் அப்படின்னு சொன்னா இது புரியுற வார்த்தை குழந்தைக்கு. உள்ளம் வேணும் கோபம் வேணும், கோபம் மூடுது, காற்று வந்தால் மேகம் எல்லாம் கலைந்து ஓடுது. பள்ளி வகுப்புலயே இல்ல வீட்லயே அப்படி பிரதர் சிஸ்டர் சண்டையா கூட பேசி கலந்து விட்டால் கோபமா அரிதை. இது 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 புரியுது. வாத்தியார இதுக்கு மீனிங் சொல்ல வேண்டியது திருக்குறள் பொழிப்புறம் சொல்லாம நம்ம பொழிப்புறம் எழுத வேண்டாம். வார்த்தைகள் புரியுற மாதிரி, அந்த பிள்ளைங்க மனசுல சேர்ற மாதிரி. அதாவது அந்த டெக்ஸ்டோஸ் பாட்டில இருந்து குளுக்கோஸ் ஏத்துறப்போ ஒரு சின்ன டியூப் எடுத்து குத்துவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த இணைக்கிற பைப்பு டியூன் அழகான ரசிக்கக்கூடிய டியூன்ல கொடுத்தாங்கன்னா நேரம் ரத்தத்திலே போய் சேர்ந்துடுற மாதிரி அந்த டியூன் எடுத்தே கருத்துக்கு சொன்னா குழந்தைங்க மனசுல அது பதிஞ்சிடும். நான் கூட சொல்றேன், எனக்கு வாத்தியார் கணக்கு நடத்துறப்ப அவர் சொன்ன கணக்கு மறந்து போயிடுச்சு, அவர் சொன்ன ஜோக்கு தான் ஞாபகம் சொல்லுவோம். அது மாதிரி இந்த கருத்துக்கள் சொன்னோம்னா அது உடனே போய் சேர்ந்துடும். இது பாட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போகும் வீட்டு வரைக்கும். இன்னும் பாடம் நடத்தாலும் முதல்ல இந்த பாட்டை சொல்லிடும். ஏன்னா அதுதான மைண்ட்ல போய் உடனே சேர்ந்துருக்கு. ஆகவே குழந்தைகளுக்கு இது இல்லை, இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அளவா தேவையான அளவுக்கு தேவையான சமயத்துல கொடுப்போம். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையிலேயே சிறப்பான அரங்கையா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது பெரியவர் சிறியவருக்கு சொன்ன ஒரு அரங்காக இல்லையா, இந்த பெரியவர் சிறியவராக மாறி பிள்ளைகளாக மாறி பிள்ளைகளுக்காக சொல்லும் நிலைதான் இப்போ. அந்த பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையாக பார்த்தோம், அந்த துள்ளல், ஒரு துடிப்பு, ஒரு அன்பு, அந்த விளையாட்டு பிள்ளையாக உங்களை பார்த்தோம். அதுதான் பெரியவங்க சின்னவங்க சொன்னா ஏற்புடையது அல்ல, ஆனா சின்னவரா மாறி சொல்லும் பொழுது சிறப்பாக இருந்தது. அந்த நிலையில உங்களை பார்த்தோம் இந்த அரங்குக்காக. அதாவது அறிவுரை அட்வைஸ் இந்த பேர்ல சொல்லக்கூடாது. பாட்டு பாடலாம் வரையா, பாடலாம், ஆடலாம் வரையா, வா, அது சொன்னோம்னா அவங்க சேர்ந்து பின்பாட்டு பாடுவாங்க. அந்த காலத்திலேயே கோயிலுக்கு பழக்கதாரெல்லாம் பெரியவங்க பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் போறப்போ அந்த கோயில்ல, ராமர் கோயில்லையோ இந்த கோயில்லையோ பாட்டு பாடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த மனசை பக்குவப்படுத்துறது. பக்தி வருதோ இல்லையோ, மனசை பக்குவப்படுத்தி அந்த இசை மூலமாவே அவங்களுக்கு இப்ப அந்த நம்ம தமிழ் வளர்த்த சான்றோர்களும் இசை மூலமா தாங்க வளர்த்தாங்க பக்திய. இப்பதான் கொடி தூக்கி கோஷம் கொடுத்தாதான் பக்தின்னு வர கிடையாது. அந்த காலத்துல இசை மூலமா வளர்த்தாங்க. நன்றி நன்றி நன்றி, வாய்ப்பு நன்றி. முழு நேரம் பிரசங்கம் ஆயிடும், நேரம் எடுத்துக்கிட்டதுக்கே மன்னிக்கும். நன்றி 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 ஐயா. உங்க நேரம் எடுத்துக்கிட்டது நீங்க தான், உங்க நேரம் எடுத்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி ஐயா. சிவபெரியா, எனக்கு 1 நிமிடம் நேரம் வேணும் ஐயா. அதோட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வேற லைவ் போயிடுறேன். அந்த லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லைவுக்கு வந்துடுறேன். இணைப்பில் இருங்க ஐயா.
நீங்க அதுக்குள்ள நீங்க கருத்து சொல்லிட்டு இருக்கலாம். 1 நிமிடம் பேசிட்டு இருக்கலாம் ஐயா. இந்த லைவ் நான் க்ளோஸ் பண்ணி அடுத்த லைவ் வந்துடுறேன். ஓகே. அப்ப